ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஒரு ப்ரெட்டை வச்சு 2 விதமான சூப்பரான டிஷ் செய்யலாம். அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வீட் ப்ரெட் வச்சுருந்தேன். காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு தாளிப்புக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போலவே பட்டை, கிராம்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ப்ரெட் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு உப்புமானா பிடிக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரெட் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து கோதுமை ப்ரெட்டு. ஸோ இதில் வந்து டேஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் காரமாகட்டும் இல்லைனா உப்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மேலால் வேணால் மல்லித்தலை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குறுமிளகுத்தூள் 2ம் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான உப்புமா, ப்ரெட் உப்புமா நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததான் இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு முட்டை சாப்பிடாதவங்க இல்லை வந்து நம்ம முட்டை டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2 முட்டையை மட்டும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் பாதி ப்ரெட் உப்புமா வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக அது வந்து வேகிறதுக்கு ப்ரெட்டெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உடச்சிருக்கேன். லைட்டாக உப்பு, குருமிளகு சேர்த்துட்டு அதை வந்து வெந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முட்டை ப்ரெட் உப்புமாவும் ரெடி ஆகிடும். நம்ம வந்து எப்பயுமே மார்னிங் வந்து உப்புமா தான் செஞ்சேன். அப்போ வந்து சட்னி, தேங்காய் சட்னி அரைப்போம். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். பூண்டு, சீரகம், வரமிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 2ம் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அரைச்சி உப்புமாவுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம செய்யும்போது அந்த சட்னியும் உப்புமாவோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நமக்கு என்னடா உப்புமாவாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ இந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உப்புமாவுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இது கூடவே வந்துட்டு எக் இருந்துச்சு. எக்கு போட்டு எடுத்துகிட்டு அதையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்தது நான் உங்கள் அபி.